வணக்கம். I'm Nathan, your trusted life insurance advisor. Guys, இன்னைக்கு ஒரு அருமையான பிளான் வந்திருக்கேன். Grab it guys. இது ஒரு அருமையான திட்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, 3 விதமான கவரேஜை இந்த ஒன் பிளான் கவர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் திங் டெத். ஒரு கால் மிஸ்டர் ஏ இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய லம்சமா ஒரு அமௌண்ட் போகும். நல்லா யோசிச்சு பாருங்க. சம்பாதிச்சிருக்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு கால் தவறிட்டாருன்னு சொன்னா பாதிப்பு யாருக்கு? அவரோட ஃபேமிலிக்கு. இதே அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய லம்சம் ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னு சொன்னா உதவியா இருக்குமா இல்லையா? எஸ், வி கவர் த டெட். அண்ட் ஆல்சோ தீப்பிடி. ஒரு கால் வந்து சீக்கு வந்து பேரலைஸ் ஆயிட்டாங்க, இல்ல ஆக்சிடென்ட்னால பேரலைஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னா ஆஃப்கோர்ஸ் அவங்களோட வருமானம் ஸ்டாப் ஆயிரும். உண்மையா? இப்ப பாதிப்பு யாருக்கு? அவருக்கும் சரி, அவர் சுத்தி இருக்கிற ஃபேமிலியும் கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். இது பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி. அப்ப அந்த சமயம் லம்சமா ஒரு அமௌண்ட் கிடைச்சா உதவியா இருக்குமா இல்லையா? எஸ், வி கவர் த தீப்பிடி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு கொடியை சொன்னா லெட்ஸ் சே கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி 79 விதமான சீக்கு இருக்கு ரைட்டா? இதுல எந்த சீக்கில பாதிக்கப்பட்டாலும் லம்சமா ஒரு அமௌண்ட் கிடைச்சா உதவியா இருக்குமா இல்லையா? எஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா மருத்துவ செலவுக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க கடனை காசு கட்டுறதுக்கு யோசிச்சு பாருங்களேன். எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு கேன்சர் எடுத்துக்குவோம். ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்க கீமோ போகணும், ரேடியோ போகணும். இதெல்லாம் போறது வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் சுத்தி நிறைய செலவுகள் இருக்கும், நிறைய கடன்கள் இருக்கும். இப்ப வந்து எதை அவர் பார்ப்பாரு? எப்படியும் 1 வருஷம் 2 வருஷம் அவர் வந்து கண்டிப்பா ரீகவரி பீரியட்ல இருப்பாரு ரைட்டா? இந்த சமயம் எப்படி எல்லா கடனும் அவர் வந்து காசு கட்டுவாரு? ஏன்னா அவருக்கு வந்து வருமானம் பாதிக்கப்பட்டுருச்சு, வேலை பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த சமயத்துல அவங்களுக்கு லம்சமா ஒரு அமௌண்ட் கிடைச்சா யோசிச்சு பாருங்க. இந்த பிளான் 3 விஷயத்தையும் கவர் பண்ணுது. இத பத்தி இன்னும் டீப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமா? ஓகே, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நான் வயசு பிரகாரம் நாங்க போட்டிருக்கேன். நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இத பத்தி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும், இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு வந்து விளக்கம் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், எனக்கு நீங்க கால் பண்ணலாம். என்னோட நம்பர்ஸ் அங்க இருக்கு. நீங்க தாராளமா எனக்கு டிஎம் பண்ணலாம். தேங்க்ஸ் கைஸ்.